நிறைய பேருக்கு மனசு சரியில்லைனா பீச்சுக்கு போகிறோம், எதுக்குன்னு தெரியல. ஆனால் கடற்கரையில் உட்காந்தா மனசு இதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கடற்கரையில் உட்கார கிடையாது, இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறதுனால. இந்த இயற்கையோடு இணைந்த இந்த ஒரு நீர், நிலம், காற்று, ஆகாயம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒளியும் ஒரு அதிகமான ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ அந்த ஒளியுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக அந்த அனுபவத்தை வந்துட்டு அனுபவிக்க முடியுமோ, அந்த அனுபவத்தை நான் இன்றைக்கி அனுபவிச்சதுனால தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்ன அப்படின்னாக்கா, இயற்கையோடு சேர்ந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், இயற்கையோட தாக்கம் இருந்தாலும் அது நிச்சயமாக உடனடியாக பெரிய மாற்றத்தை உண்டாக்குமான்னு தெரில. அந்த நிமிஷம், அந்த நொடி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத ரொம்ப இந்த ஹீலிங் தெரப்பிக்கு அப்புறமா, சவுண்ட் தெரப்பிக்கு அப்புறமா, அதுவும் டாக்டர் ரித்து ஜெயின் கொடுத்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்னால் அதை நல்ல ஃபீல் பண்ண முடியுது. நிச்சயமாக இது மாதிரி வேறு என்னென்ன தெரப்பிஸ் இருக்குதுன்னு தெரியல. ஐ எம் வெரி eagerly லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதை இன்னொன்று நேச்சரோடு சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும். இங்கேயோ போய் பார்க்குறோம், டூர்ஸ் போகிறோம், பிக்னிக்ஸ் போகிறோம், நிறைய இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரே இடத்துல உட்கார்ந்து உடம்பும் மனசு எல்லாமே ஒருங்கிணைஞ்சு நமக்கு ஒரு சத்தம் வந்துட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். தேங்க்யூ.